ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க. அப்போ இவரை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிடலாமா ப்ரோ? பேக் பிரேக் மட்டும் சாஃப்டாக பிடிச்சி போயிட்டே இருங்க, அவ்வளோதான். வேண்டாம் அப்போ வண்டி ஆண்டில் லெஃப்ட் விட்டு இன்ஜின் பிரேக்கிங்கே நவரணும். ஆக்சிலேட்டர் கொடுக்கூடாது. வண்டி அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக போணுச்சுன்னா பேக் பிரேக் லேஸாக அழுத்தணும். அதாவது இப்படி அழுத்தணும், இப்படி எழுத்தக்கூடாது. பிரேக்கு இப்படி எழுத்தக்கூடாது, ஒரு இதுவே அழுத்தணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக்கும் லேஸாக டேப் பண்ணிட்டு வாங்க. நியூட்ரலில் விட்டுறதா வண்டி, கியர்லேயே இருக்கட்டும். ஃபஸ்ட் கியர்லேயே இருக்கட்டும், அவ்வளோதான். செகண்ட் யார்? ஸ்லாம் பண்ணக்கூடாது, பொறுமையாக அழுத்தணும். பொறுமையா பொறுமை. ஓகே, கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கிறதுக்கு கீழே இறங்குறது எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. அவர் வரலையா? அவர் போயிட்டாரா? ஓகே, ஸ்லோவாக போயிட்டே இருக்க வேண்டியதான். லாங் டர்ம் அப்பதான் ட்ரிப் கிடைக்கும். அப்படிதான் ப்ரோ வரலான்னு பார்த்தா அதுதான் இப்படி தப்பா அடிச்சு எடுக்காதீங்க. பண்ணுங்க ப்ரோ, பண்ணுங்க பண்ணுங்க. அப்படியே கண்டினியூவாக போயிடுங்க, அவ்வளோதான். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்பா இங்கேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்கு. கீழே பார்த்தா மட்டும்தான் பயம், கீழே பார்க்கலன்னா வண்டி நேராக போயிட்டே தான் இருக்கும். கீழே உண்டான்.
ஏய் பரவா ஓகே ப்ரோ ரெடி போகலாம். இந்த நிமித்திருங்க விட்ருங்க அவ்வளோதான். தூக்குவியா வரவா? சரிங்களா? இவனை நிற்க வைக்க முடியாது, இவனையும் கவுத்துட்டு தான் வரணும். கியரில் தானே இருக்கு வண்டி. தூக்கு. அவ்வளோதான். சொன்ன மட்டும்தா ஸ்டார்ட் பண்ணி இது மேலே ஏற்ற முடியுமா தெரியலையே. இது மேலே ஏற்றினா போயிடும். ஓகே கூல் கூல் கூல். உண்மையாகவே இது வந்து ஈஸியான ஒரு ட்ரையல் கிடையாது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் லெக்கை ஸ்ட்ரென்தனிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். ப்ளஸ் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் இது மேலே ஏறுறதுக்கு. இது டயரை இதுதான் ஸ்டாக்கா ப்ரோ? இதனால ப்ரோ டயர் ஆக்சுவலாக. ஆனால் இது ஹைவேல போகும்போதுலாம் சவுண்ட் வருமா பான்ட்டு? ப்ரோ நல்ல கார்னரிங் பண்ண முடியுது ப்ரோ இதில். இல்லை எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. 7,000 சொன்னீங்களா டயரு? இப்போ இது ஸ்டாக் டயரா? ஓ அவருக்கு தான் 7,000. நானும் மாற்றணும் ப்ரோ. இந்த மாதிரி டயர் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ப்ரோ. அதான் நான் இது வந்து இது ஸ்டாக்கு. பின்னாடி டயர் மட்டும் இந்த யூஸ் டயர் வாங்கினேன் 2,000 கொடுத்து. அது கம்பியே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓட்டி. அதனால இது இந்த GS 310 இந்த டிவிஎஸில் ஒரு BMW மாடல் ஒன்று வருமே, அது ஒரு ஸ்பெக்கு. டயர் சைஸ் வேறு அதிகம். இது வந்து 160 வரும், நான் 180 போட்டிருக்கேன். சரி இப்போதுக்கு ஓட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டன் பெருசாக வச்சு தான் அடுத்தது வாங்கணும். அது செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும். செயின் ஸ்ப்ராக்கெட் இங்கே வந்து தான் ப்ரோ போச்சு, இல்லைன்னா எனக்கு வரும். கிளாசிக் 350லாம் 40,000 கிலோமீட்டர் ஓட்டினேன். இது 15 கரகரான சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மாதிரி ட்ரையாக ஓட்டணும் கூட பிரச்சனை இல்லை. சேருலாம் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், செயின் ஸ்ப்ராக்கெட் அவள் தான் காலி. ஸோ நீங்கள் செயின் வண்டி நல்லா சேத்துல மழையில் அடிச்சிட்டிங்கன்னா வீட்டுக்கு போன உடனே கழுவிடணும். ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி எடுக்கிறேன்னா இதுக்கப்புறம் அடுத்த சண்டே தான். ஸோ ஒரு வாரம் விட்டுனா எல்லாமே ரெஸ்ட் ஆகிடும். வந்துட்டான் நினைக்கிறேன். நம்ம போகலாமா கீழே? மாடி
பசங்களாம் 6 அடிச்சானுங்க, ஆ 6 அடிச்சானுங்க பசங்க. வந்துட்டான் விழுந்துட்டாங்களோ? ப்ரோ ஓகேவா? வந்துடும். நகர்ந்துட்டு தான் இருக்கு. எனக்கு வண்டி கிரிப்பே கிடைக்கல, அப்படியே புதஞ்சிட்டு இப்பட்டே இறங்கி சைடில் போகுது. இதில் உட்காந்தா தெரியுதா ஃப்ரண்ட்டில் இப்படி இந்த வியூ தானே தெரியுது. உட்காந்தா தெரியல. ஆமாம், இன்னொரு விஷயம், நான் இந்த கிளாஸ் வேறு போடுறேன்னா இது வந்து என்ன பண்ணுதுன்னா கீழே பார்த்தா மேடாக தெரியுது எல்லாம். அதனால எங்கே ஏற்றுறேன் எங்கே இறக்குறேன்னே தெரியல. போலாமா? போப்போம். போலாம். ஆல் குட். இதில் இப்போ இறங்கும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் போட்டால் நல்லா வேலைக்கு ஆகுமா? ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஹைவேல தான் வீல் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே. இங்கே வீல் லாக் ஆகாமல் விட்டோம்னா இழுத்துனே போயிடும். ஓ, லெவல் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னா பரவாயில்ல. ஓகே. அதோட grip லெவல் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பண்ணால் அது எஃபெக்டிவாக ஃபுல்லாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் போங்க, பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல தான் வரும்போது மாட்டிக்கினேன். இந்த இடத்துல ஏறும்போது ராஜா இறங்குனானா வலிச்சேன், வண்டி மண்ணுக்குள்ளே போய் இறங்கிச்சு. தள்ள முடியாமல் அங்கே ஒரு இடத்துல போட்டேன், தள்ளினே ஏற்றுனேன், இங்கே ஒரு இடத்துல போட்டேன். அந்த ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்துட்டா வந்துடலாம். வரண்ணா, சரி அப்போவா. ஆ அப்பா. ஆமாம். ஆமாம், ஓடு. ஓ, அதில் ஏற முடியுமான்னு தெரில. வா, நீங்களே பாருங்கள். ஏறி இது மேலே ஏறுறது தான் பெரிய கஷ்டமே. இது ஒன்று மட்டும்தான் ரொம்ப டிஃபிகல்ட்டு. என்ன ஒரு பிரச்சனைனா, ஏறும்போது நேராக வந்தால் பிரச்சனை இல்லை, வண்டி வந்து திடீர்னுட்டு இந்த சைடு போயிடும்.
அதுவும் வந்து நமக்கு இந்த மோனோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரொம்ப பவுன்ஸ் ஆகுறதுனால ஏதாச்சும் ஒரு கல் மேலே டக்குன்னு நம்ம ரியர் டயர் குத்தும்போது வண்டி வந்து மொத்தமாக இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிற வண்டி திடீர்னு ஜம்ப் அடித்து இப்படி நின்றுது குறுக்கில். அந்த மாதிரி தான் ஆச்சு. அஜித் வந்து அப்படி தான் கீழே விழுந்தான். ரொம்ப சிம்பிள். என்ன கான்செப்ட்னா, வண்டி வந்து சின்ன வண்டி, அதாவது இப்போ இந்த எக்ஸ்பல்ஸ்ன்றது ஈஸி, ஏன்னா லெஸ் தென் 100 kg. ஸோ ஈஸியாக மேலே ஏற்றிடலாம், கீழே விழுந்தாலும் தூக்கிடலாம். அந்த கேடிஎம் அட்வென்ச்சர் எவ்வளோன்னு தெரியல, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எப்படியோ ஒரு 170 kg கிட்டே இருக்கும். இவன் வந்து ஒரு 194 184 சம்திங். ஸோ இவ்வளோ ஹெவி வெயிட் இருக்கிறதுனால மேலே ஏறுறது கஷ்டமாக இருக்குது. வேறு யாராச்சும் கரீலா, ஹிமாலயன் 450 இவங்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இந்த இடம் ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் பிளேஸ். ஆனால் தனியாக மட்டும் வராதிங்க. தனியாக வந்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப கஷ்டம்தான். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் ஆக்சுவலாக மேலே ஏறும்போது ஃபஸ்ட்டு இடமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மேலே போகிற கோயில் இருக்குல்ல, கோயில் இருக்குது மேலே, ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. அந்த கோயிலோட ஐயரே ஆக்டிவாவில் தான் ஜம்முன்னு. அன்றைக்கி நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஐயர் மாமா பாட்டு பாடிக்கின்னு லா 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 லான்னு அப்படியே ஜாலியாக போயிருந்தார். நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறுறோம் ஆக்சுவலாக. எஸ். ஸோ ஃபைனலி நம்ம வந்தாச்சு. அதான் கீழே இறங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து ஒரு இடம் இருக்குது. என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஆஃப் ரோடிங்லாம் ஃபஸ்ட் இங்கே தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இடம் ஏதோ எல்லா மேலேயும் ஏற்றி அப்படியே இறக்க வேண்டி தான். ஸோ பசங்களாம் அங்கே தான் இருக்காங்க. போயிட்டு பசங்களை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டி தான். ஆமாம், இடம் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுண்ணா. வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது இடம். இது மேலே ஏறுமான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணது இந்த இடம் தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். அதே மாதிரி செகண்ட் ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணது இங்கே தான். சும்மா லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃப்ரண்ட் கேமராவில் சரியாக தெரிஞ்சிருக்காது. வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 inch வரைக்கும் ஜம்ப் ஆகிருக்கும் ரெண்டு வீலுமே. நைஸ். நான் வந்து கேமரா ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து தான் உங்களுக்கு ரியர் வீல் ஸோ ஸ்பின் ஆகிறதுலாம் காமிச்சிருப்பேன். ஃபைன். ஓகே, ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கிறேன். கொஞ்ச நாள் இங்கே ஒரு 2 ரவுண்டு அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். பாய் பாய். அண்ட் இந்த வீடியோ மோட்டிவேஷன் அந்த பர்பஸ் கிடையாது. சும்மா என்னோட ஒரு மெமரிஸ்க்காக நான் எடுத்து வச்சுக்கிற வீடியோ. நான் என் வீட்டில் ரிலாக்ஸாக டிவியில் பார்க்குறதுக்காக எடுக்கிற ஒரு வீடியோ தான். ஸோ ஆஃப் ரோட் பண்ணுங்கள், ஒரு டீமாக பண்ணுறது தான் பண்ணுங்கள், தனியாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே டீமாக பண்ணும்போது தான் கண்டிப்பாக வந்து நமக்குமே இன்ஜுரி நடக்கும், வண்டிக்குமே இன்ஜுரி நடக்கும். ஸோ எதனா ஒன்றா டவ் பண்ணுறதுக்கோ இல்லைனா வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கோ கூட எப்போவுமே ஒரு ஆள் இருக்கணும். ஸோ எதுவுமே தனியாக ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, டீமோடு பண்ணுங்கள்.
ஓகே வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.